வணக்கம். சூப்பர் எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலோட இன்றைய பதிவு இருக்க போகிறது. சீனத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஷிங்காங் திடீரென்று வெளியிடங்களில் காணப்படவில்லை. கடைசியாக அவரை பற்றி செய்தி வந்தது ஜூன் 25 அன்று. சீனத்தினுடைய வெளியுறவு அமைச்சகம் அப்போது என்ன சொல்லியது என்றால், ரஷ்யா, வியட்நாம் மற்றும் இலங்கையை சேர்ந்த மூத்த ராஜதந்திரிகளின் சந்திப்பின் போது காணப்பட்டார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேலாக சீனாவில் வெளியுறவு அமைச்சர் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று சந்தேகம் படும்படியாக நிலைமை இருந்தது. கடந்த வார கடைசியிலிருந்து எங்கே சென்றார் ஷிங் என்று பேச்சுக்கள் எழுந்தது. ஏனென்றால் ஆசியான் கூட்டத்தில் ஷிங்காங் இல்லாததற்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சீனா சொன்னது. கடந்த வாரம் பிரிட்டிஷ் வெளியுறவு செயலர் ஜேம்ஸ் இந்த மாத இறுதியில் திட்டமிடப்பட்டு இருந்த சீன பயணத்தை ஒத்திவைத்தார். ஷிங்காங் இந்த மாத தொடக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரோலை சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சீனா அந்த பயணத்தை எந்த காரணமும் சொல்லாமல் ரத்து செய்தது. ஷிங்காங் பொறுத்தவரைக்கும் 1963க்கு பிறகு பிறந்து கலாச்சார புரட்சியின் முடிவிற்கு பிறகு முறையான கல்வியை இடையூறு இல்லாமல் முடித்த புதிய தலைமுறை சீன ராஜதந்திரிகளின் ஒரு பகுதியாக கருதப்பட்டவர். ஜின்பிங் உடனான அவரது நெருங்கிய உறவுகளின் காரணமாக ஷிங்காங் அமைச்சக செய்தி தொடர்பாளராக இருந்தார். நெறிமுறை மற்றும் ஐரோப்பிய விவகாரங்களுக்கு பொறுப்பான துணை வெளியுறவு அமைச்சர் என்று பதவி வகித்தார். நாட்டின் 2வது தரவரிசை ராஜதந்திரி வரை பல பதவிகளில் வேகமாக உயர்ந்தார். செய்தி தொடர்பாளராக இவர் இருந்தபோது ஒரு போராளி என்று வர்ணிக்கப்பட்டவர். ஜூலை 2021 அமெரிக்காவிற்கான சீனத்தின் தூதராக நியமிக்கப்பட்டார். அதன்பின் 17 மாதங்களுக்கு பிறகு சீனத்தினுடைய வெளியுறவு அமைச்சராகவும் பின்னர் மார்ச் மாதத்தில் மாநில கவுன்சிலராகவும் உயர்த்தப்பட்டவர். ஜின்பிங்கிற்கு மிக பிடித்தவர் என்று 7 மாதங்களுக்கு முன்பு ஜின்பிங்கால் பதவி உயர்வு பெற்ற ஷிங் மாநில கவுன்சிலராகவும் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். அவர் இப்போது இந்த பதவிகளையும் இழக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்று செவ்வாய்க்கிழமை கடுமையான அறிக்கை ஒன்று வெளிவந்தது. ஷிங்காங் வெளியுறவு அமைச்சர் என்பதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ கூடிய ஒரு நாள் கழித்து நடந்த தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் சிறப்பு அமர்வில் அவரது பதவியிலிருந்து ஷிங்கை நீக்க முடிவு எடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் புதுப்பிக்கப்பட்ட விதிகளின்படி என்பிசி நிலைக்குழு என்பது 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு அமர்வை நடத்துகிறது. அதுவும் நடைமுறையில் அது வழக்கமாக ஒரு கரெக்டாக அந்த மாதங்களின் முடிவில் அவற்றை நடத்துகிறது. சிறப்பு வழக்குகளுக்கான இடைக்கால அமர்வு குழுவின் தலைவரால் திட்டமிடப்படலாம். சிங் வெளியுறவு மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டது மார்ச் 2021 நடைமுறைக்கு வந்த தேசிய மக்கள் காங்கிரசின் ஆர்கானிக் சட்டத்திற்கு இணங்க இருக்கிறது. மாநில கவுன்சிலின் சில உறுப்பினர்களை நியமிக்கவோ அல்லது பதவியிலிருந்து நீக்கவோ தேசிய காங்கிரஸை விட நிலைக்குழுவுக்கு இந்த விதி அதிகாரம் அளிக்கிறது. ஆனால் மாநில ஊடகங்களின் சுருக்கமான அறிவிப்பு என்னவாக இருந்தது என்றால், உயர்மட்ட சட்டமன்றம் ஷிங் மாநில கவுன்சிலராக இருந்து நீக்க எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று காட்டியது. இந்த மாநில கவுன்சிலர் அப்படின்ன உடனே ரொம்ப சாதாரண பதவியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு கேபினெட் அமைச்சர் மாதிரி ஒரு பதவி அது. முன்னாள் பிரதமர் லீ கெஹியாங்கின் உயர் உதவியாளரான யாங் ஜிங்கை 2018 என்பிசி நிலைக்குழு நீக்கியதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை அசாதாரணமானது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தார்கள். ஷிங்கிற்கு பதிலாக அவருக்கு முன்பு இருந்த முன்னாள் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி நியமிக்கப்பட்டிருக்கிறார். 70 வயதாகும் வாங்கி கடந்த ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய மாநாட்டில் கட்சியின் உயர்மட்ட அதிகார பிரிவான பொலிட் பீரோவுக்கு பதவி உயர்வு பெற்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் தி பிரிக்ஸ் கூட்டமைப்பு தொடர்பான கூட்டங்களிலும் கடந்த வாரம் சீனாவில் முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஹென்ரி கிசிங்கர் மற்றும் ஜான் கெரி ஆகியோருடனான சந்திப்புகள் உள்ளிட்ட தொடர் ராஜதந்திர நடவடிக்கைகளில் வாங்கி கலந்து கொண்டார். இப்போது அவரே வெளியுறவு அமைச்சராகவும் செயல்பட போகிறார். இது அவருக்கு இரட்டை அதிகாரத்தை வழங்குகிறது. சீனத்தின் அரசியல் வரலாற்றில் கியான் கிச்சன் தான் 1992 மற்றும் 1998க்கு இடையில் சீனத்தினுடைய வெளியுறவு அமைச்சராகவும் பொலிட் பீரோ உறுப்பினராகவும் இருந்தவர். அவருக்கு பிறகு இன்னும் சொன்னால் பல தசாப்தங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த வெளியுறவு அமைச்சர்களில் ஒருவராகவும் கொள்கை அமலாக்கத்திற்கு பொறுப்பாகவும் பொலிட் பீரோ உறுப்பினராகவும் வாங்கி பொறுப்பு வகிக்க வழிவகுத்திருக்கிறது இந்த ஷிங்குடைய நீக்கம். இது கட்சி நெறிமுறை மற்றும் முன்னுதாரணத்திலிருந்து கூர்மையான விலகல் என்று கூறுகிறார்கள். இது நிலைமையை ஸ்திரப்படுத்துவதற்கான உயர்மட்ட தலைமையின் அவசரத்தை பிரதிபலிக்கிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இது சீனாவின் வெளியுறவு விவகாரங்களுக்கு
பெரும் சங்கடமாகவும், முன்னோடி இல்லாத மூன்றாவது பதவி காலத்தை அனுபவித்து வரும் ஜின்பிங்கிற்கு அரசியல் நெருக்கடியாகவும் மாறியிருக்கிறது. மத்திய வெளியுறவு ஆணைய அலுவலகத்தின் இயக்குனர் வாங் கடந்த சில வாரங்களாக ஷிங் இருக்க வேண்டிய இடத்திலெல்லாம் தான் நின்று வேலை செய்து கொண்டிருந்தார். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் பதட்டங்களை தணிக்கவும், நாட்டில் வெளிநாட்டு வணிக நம்பிக்கையை மீண்டும் துவக்கவும் அரசாங்கம் முயற்சிப்பதால் சீனாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் ஒரு மோசமான நேரத்தில் நிகழ்ந்ததாக நிபுணர்கள் கருதுகிறார்கள். பிரதான அரசியலில் ஒரு பெரிய நெருக்கடியின் நடுவில் நாட்டின் புதிய வெளியுறவு அமைச்சராக ஷிங்குக்கு பதிலாக வாங் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது உயர்மட்ட தலைவருடனான வாங்கின் நெருங்கிய உறவுகளை பற்றி நிறைய கூறுகிறது என்கிறார்கள் சீன அரசியல் நிபுணர்கள். நாட்டின் மிக உயர்ந்த ராஜதந்திரியாக வாங்கின் அந்தஸ்தை வலுப்படுத்துவதை தவிர மூத்த ராஜதந்திரி வெளிநாட்டு விவகாரங்களை மேற்பார்வையிட ஜின்பிங்கின் மிகவும் நம்பகமான வெளியுறவு கொள்கை உதவியாளராகவும் வாங்கி இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சரி, திடீரென்று ஏன் ஷிங்கை மாற்றினார்கள் என்று பார்க்கும்போது அவர் இப்போது எங்கே இருக்கார், அவர் எதற்காக மாற்றப்பட்டார் என்று எதையும் தெளிவாக சீன அரசு வெளியிடவில்லை. இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணமாக இரண்டு விஷயங்களை ஊகமாக மக்கள் கூறுகிறார்கள். ஒன்று, உண்மையிலேயே ஷிங்குக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உளவாளியாக செயல்பட்டதாக சொல்லப்படுகிற சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபோனிக்ஸ் டிவியின் லண்டன் நடவடிக்கையில் பணியாற்றிய தொலைக்காட்சி தொகுப்பாளரான ஃபு xiaotianuடனான நெருக்கமான தொடர்பு காரணமாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த கம்யூனிசத்தினுடைய தகவல் பிரச்சாரம் என்ன சொல்கிறது என்றால், ஃபு இரட்டை உளவாளியாக இருந்தார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறது. ஏப்ரல் 2023 முதல் அவரை பற்றி எந்த செய்திகளும் இல்லை. இப்போது எப்படி ஷிங் காணாமல் போனாரோ அதே போல ஃபு xiaotianனும் காணாமல் போயிருக்கிறார். ஃபு xiaotian நேர்காணல்கள் இன்னும் ஃபீனிக்ஸ் டிவி யூடியூப் சேனலில் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் 10 முதல் அவர் தனது ட்விட்டர் கணக்கில் கூட ஒரு செய்தியை வெளியிடவில்லை. ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர் அவர். சில சீன இணையவாசிகள் எதுக்காக ஃபுவும் ஷிங்கும் திருமணத்துக்கு புறம்பான தொடர்பில் இருப்பதாக சந்தேகிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையின் புகைப்படத்தை வெளியிட்டார். தந்தை யார் என்பதை தெரிவிக்காமல் இவர் தனது மகன் என்று கூறினார். இவருடைய தந்தை சீனர் என்று சொன்னார். அது மட்டும் இல்லாமல் 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் குழந்தை பிறந்தது. மார்ச் 19ஆம் தேதி ஷின்னுடைய பிறந்த நாள். ஃபு தன் ட்விட்டரில், அப்பா ஒரு பணிக்கு சென்றிருக்கிறார், அவரது பிறந்த நாளை கூட கொண்டாட முடியவில்லை, தூரத்திலிருந்து அவருக்கு வாழ்த்து சொல்வோம் என்று சொல்லியிருந்தார். அந்த சமயத்தில் ஷிங் ஜின்பிங்குடன் ரஷ்ய ஜனாதிபதி புதினை சந்திக்க ரஷ்யாவிற்கு வந்திருந்தார். இதெல்லாம் கோரிலேட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அஃபேர் இருந்தது அப்படின்னு பேசப்படுகிறது. சரி, எப்படி ஃபு உளவாளி அப்படின்னு பார்த்தா, அவர் சீன உளவாளியாக இருப்பதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. 2016இல் அவர் 33 வயதாக இருந்தபோது சீன கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது சீன அரசாங்கம் அவர் படித்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சர்ச்சில் கல்லூரியில் அவரது பெயரில் ஒரு தோட்டத்தை உருவாக்க பெரும் தொகையை செலவழித்தது. எதுக்காக இப்படி ஃபு பெயரில் தோட்டம் அமைக்க வேண்டும், அதற்காக சீனா எதற்காக இவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்றால், அப்போதுதான் ஃபு அவர்கள் பெரிய இடத்து மனிதர்களுடன் பழகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அரசாங்க ரகசியங்களை அவர் அணுக முடியும். இந்த காணாமல் போன சீனத்தினுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஷிங்கேங்கின் பாதுகாப்பு குறித்து தீவிர கவலைகள் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சர்வாதிகாரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சீன அதிபர் ஜின்பிங் பாதுகாப்பற்றதாக உணரும்போது அனைவருமே அவருக்கு ஆபத்தானவர்களாகவும் அச்சுறுத்தலாகவும் இருப்பார்கள். அப்படி இருப்பவர்களை அது அமைச்சரோ கட்சியின் மூத்த அதிகாரிகளோ எங்கே வைத்து டீல் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது 2012 பிற்பகுதியில் சீன ஜனாதிபதி ஜின்பிங் புலிகள் மற்றும் ஈக்கள் இரண்டையும் கட்டுப்படுத்தி ஒரு கூண்டில் அதிகாரத்தை அமர்த்துவதன் மூலம் அரசாங்கத்தையும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியையும் உள்ளூர் பிரச்சனையிலிருந்து அகற்றுவதாக உறுதியளித்து ஊழலுக்கு எதிரான போரை தொடங்கினார். அப்போது இருந்து குறைந்தபட்சம் 140 புலிகளை, இந்த புலிகள்னு எதை சொல்கிறாருன்னா மூத்த அரசாங்க அதிகாரிகளையும் கட்சி தலைவர்களையும் குறிக்கிறார், மற்றும் கீழ்மட்ட அதிகாரிகளான ஆயிரக்கணக்கான ஈக்கள் தண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் பலர் ஊழல் விசாரணையில் சிக்கியிருக்கிறார்கள். பெருகிய முறையில் சக்தி வாய்ந்த இரகசியமான சீன கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பு ஒழுங்குமுறை ஆய்வுக்கான முக்கிய ஆணையம் CCDI அதனுடைய பிரச்சாரத்தில் ஒரு மைய பங்காக இருக்கிறது. குறிப்பாக அதனுடைய தவறான ஷி வாங்குய் ஒழுங்குமுறை அமைப்பு. சீனத்தினுடைய குற்றவியல் நீதி அமைப்புக்கு எட்டாத வகையில் செயல்படும் ஷி வாங்குய் அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் 88 மில்லியன் உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவரை குறிப்பிட்ட நேரத்தில் நியமிக்கப்பட்ட இடத்தில்
முறைகேடாக சம்பாதித்ததாக கூறப்படும் கணக்குக்கு விசாரணைக்கு வரவழைக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. இந்த சிசிடிஐ தான் அப்படி சம்மனே இல்லாமல் எடுத்துன்னு போயிடும். வரவழைக்கப்பட்டவர்கள் நாட்கள், வாரங்கள், மாதங்களுக்கு சுதந்திரம் இழக்கப்பட்டு அடைத்து வைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மீண்டும் மீண்டும் விசாரிக்கப்பட்டு அடிக்கடி சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். இதை தடுப்பு காவலில் வச்சு சித்திரவதை செய்வது என்று சொல்கிறார்கள். பொதுவாக ஊழல் அல்லது பிற குற்றஞ்சாட்டப்பட்ட ஒழுங்கு மீறல்களை அந்த அதிகாரி ஒப்புக்கொண்டால் ஷுவாங்குய் தடுப்பு காவல் முடிவடைகிறது. சிலர் வழக்கின் வழக்கமான குற்றவியல் நீதி அமைப்புக்கு மாற்றப்படுகிறார்கள். ஷுவாங்குய் அமைப்பு கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு உதவி செய்து அது ஷிவாங்குய்க்கு ஆளாக நேரிடும் என்ற அச்சுறுத்தல் கட்சி உறுப்பினர்களுக்கு அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தொழில்துறைகள் மற்றும் மாகாணங்களில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட அதிகாரிகள், பொதுவாக வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட முன்னாள் பொலிட்பீரோ அளவிலான அதிகாரிகள், சிறிய உள்ளூர் அதிகாரிகள் வரை, இந்த தேசிய விளையாட்டுக்குழு பயிற்சியாளர்கள் முதல் பிரபல ஊடக பிரமுகர்கள் வரை இந்த முறைக்கு சீனாவில் உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஷுவாங்குய் கைதிகள் ஊழல் அல்லது கட்சி விதிகளின் பிற மீறல்கள் குறித்து விசாரணையை எதிர்கொள்கிறார்கள். இந்த அமைப்பு கால வரையறை அற்ற மற்றும் சில சமயங்களில் நீண்ட தனிமைச் சிறையில் இருக்கிறது. காவலில் வைக்கப்படும் நபர்கள் பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் உட்பட வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் கொண்டிருக்க மாட்டார்கள். காவலர்களாக இவர்களுக்கு செயல்படும் அதிகாரிகளின் குழுக்கள் 24 மணி நேரமும் இவர்களை கண்காணிப்பார்கள். கைதிகளுக்கு சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட நடைமுறை உரிமைகள் எதுவும் கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் ஷுவாங்காய் தடுப்பு என்பது வலுக்கட்டாயமாக காணாமல் போவதுடன் தொடங்குகிறது. இப்போது சீனத்தினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிங்கோங் காணாமல் போயிருக்கிறார். அதனால் அவர் இதுபோல அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஊகங்கள் எழுந்திருக்கிறது. கைதிகளின் குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர் எங்கே இருக்கிறார் அல்லது அவரோ அல்லது அவளோ ஏன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது கூட தெரியாமல் குழம்பி போயிருப்பார்கள். ஷுவாங்காய் கைதிகளை சிடிஐ கைதிகள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். காவல் நிலையங்களிலோ அல்லது பிற உத்தியோகபூர்வ தடுப்பு காவல் நிலையங்களிலோ இவர்கள் தடுத்து வைக்கப்படுவதில்லை. பெரும்பாலும் தங்கும் விடுதிகள், கட்சி பணியாளர்களுக்கான பயிற்சி வசதிகளில் அடைக்கப்படுகிறார்கள். முன்னாள் ஷுவாங்காய் கைதிகள் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்திடம் சித்திரவதை மற்றும் அடியை வாங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். நீண்ட தூக்கமின்மை, பல மணி நேரம், நாட்கள் கூட சங்கடமான நிலைகளில் நிற்க வேண்டிய கட்டாயம் உள்ளிட்ட பிற மோசமான சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஷுவாங்காயை பொறுத்தவரைக்கும் கால வரையறையற்ற தனிமைப்படுத்தல் அதே ஒரு சித்திரவதையாக இருக்கலாம். கைதிகளின் மனதை 3 முதல் 5 நாட்களுக்கு பிறகு சரிய வைத்து தாங்கள் கேட்கும் அனைத்திற்கும் பதிலளிக்க வைக்கும் முறையை ஷுவாங்காய் பின்பற்றுகிறது. இந்த அமைப்பு மிக ரகசியமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. பீஜிங்கில் இருக்கக்கூடிய சிசிடிஐ தலைமையகம் அதன் தெரு முகவரி தவிர எங்கே இருக்கிறது என்று குறிக்கப்படவில்லை. சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் தனிநபர்களின் சுதந்திரம் மற்றும் நபரின் பாதுகாப்பிற்கான உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஷுவாங்காய்க்கு எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்பதால் சிடிஐ அச்சங்கள் மற்றும் அதன் கீழ் நடத்தப்படும் தடுப்புகள் தன்னிச்சையானது மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவது. அவர்கள் பலவந்தமாக காணாமல் போகவும் காரணமாக இருக்கலாம். சிடிஐ மற்றும் அரசாங்க அதிகாரிகள் சித்திரவதை மற்றும் பிற மோசமான நடத்தைகளை பயன்படுத்துதல், அடித்தல், மன அழுத்த நிலைகள், ஒப்புதல் வாக்குமூலங்களை பெற காலவரையறையற்ற தனிமைச் சிறையில் அடைத்தல் உட்பட 1988 சித்திரவதை மற்றும் பிற கொடூரமான மனிதாபிமானமற்ற மற்றும் இழிவான சிகிச்சை அல்லது தண்டனைக்கு எதிரான மாநாட்டின் கீழ் அந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்ட சீனா தன் கடமைகளை மீறுகிறது. இதில் கொடுமை என்னவென்றால் ஷிங்கேங்கும் அப்படி ஒரு சிடிஐ குற்றவாளியாக ஷுவாங்காயில் அடைக்கப்பட்டு இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சீனத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஒரு கல் நெஞ்சம் படைத்த ஒரு மனிதர்களாக இருந்து கொண்டு இந்த உலகத்தையே ஆள்வதற்காக தங்களுடைய சராசரி வாழ்க்கையை கூட தங்கள் குடிமக்கள் வாழ்வதற்கு அனுமதிக்காமல் சீன அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.